வணக்கம். ஜெயங்கொண்டம் அருகே பொதுமக்களை கடித்து குதறும் முதலைகள் அச்சத்தில் கிராம மக்கள். அணைக்கரையில் முதலைப்பண்ணை அமைக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டத்தையும் தஞ்சை மாவட்டத்தை இணைக்கும் விதமாக அணைக்கரையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கீழணை கட்டப்பட்டது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த அணை வரலாற்று சிறப்புமிக்க அணையாகும். மேட்டூர் அணையில் இருந்து திறந்துவிடப்படும் காவிரி நீரானது கல்லணை வழியாக அணைக்கரை வந்தடைந்தது. இறுதியில் கடலில் கலக்கிறது. இந்த நிலையில் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கில் அண்டை மாநிலத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்த முதலைகள் அணைக்கரையில் தஞ்சம் புகுந்தது. ஆரம்பத்தில் ஒரு சில முதலைகளை தென்பட்டு வந்த நிலையில் இனப்பெருக்கம் காரணமாக முட்டையிட்டு தரப்படுவது 150க்கும் மேற்பட்ட முதலைகள் வந்து கீழணையில் உள்ளது. அணையில் தண்ணீர் வற்றும் காலங்களில் உணவினை தேடி முதலைகள் அப்பொழுது இடம்பெயர்ந்து அருகில் உள்ள வீரசோழபுரம், கஞ்சம்கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு தஞ்சம் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்துகின்றது. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கடித்து என்பதற்கு ஏற்ப ஆரம்பத்தில் ஆடு மாடுகளை கடித்து வந்த முதலைகள் தற்பொழுது கடந்த சில வருடங்களாக ஆற்றின் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களையும் ஆடு மாடுகளையும் மேய்க்கும் மனிதர்களையும் விட்டு வைக்கவில்லை. இந்த முதலையால் கடிப்பட்டு பலர் உயிரிழந்து உள்ளனர். அதே போன்று அடிக்கடி முதலை வாயிடம் அகப்பட்ட மனிதர்கள் அதிலிருந்து மீண்டும் படுகாயத்துடன் உயிர் பிழைத்த அதிசயமும் நடந்து வருகிறது. இப்படி நாள்தோறும் ஆடு மாடுகளையும் மனிதர்களையும் கடித்து ருசி கண்ட முதலைகளின் அச்சுறுத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறதை தவிர குறையவில்லை. எந்த ஊருக்குள் முதலை புகுந்தாலும் அதனை மீட்டு மீண்டும் அணைக்கரை கொள்ளிட ஆற்றலை வனத்துறையினர் விட்டு செல்கின்றனர். முதலையை பிடிப்பதும் மீண்டும் ஆற்றில் விடுவதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது. முதலை அச்சம் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் ஆடு மாடுகளை மேய்க்கவும் நாள்தோறும் அப்பகுதி மக்கள் உயிர் அச்சத்தோடு செல்கின்றனர். வனத்துறை அதிகாரிகள் ஆற்றில் செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தினாலும் அப்பகுதியில் வசிக்கும் கிராம மக்கள் மீன்பிடி தொழிலை குலத்தொழிலாக செய்து வருகின்றனர். அவர்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது என்பதால் மீன்பிடி தொழிலை அவர்களால் விட முடியவில்லை. மீன் பிடிப்பதற்காக வீட்டை விட்டு புறப்பட்டு செல்லும் மீனவர்கள் திரும்பி வீடு செல்வது என்பதே கேள்விக்குறிதான் என்ற நிலை உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் அணைக்கரையில் முதலைப்பண்ணை அமைக்கப்படும் என்ற வெறும் காகித அறிவிப்பு மட்டும் வெளியிடப்படுகிறதே தவிர எந்த செயல்பாடும் இல்லை. அரசு முன் வரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அணைக்கரையில் முதலைப்பண்ணை அமைத்தால் சாத்தனூர், ஒகேனக்கல் போன்ற இந்த பகுதியில் சுற்றுலா தலமாக மாறும். மேலும் அருகில் உள்ள கங்கைகொண்ட சோழபுரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் கோவில் நகரமான கும்பகோணம் மற்றும் நவகிரக சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் ஊர் மற்றும் வெளிநாட்டு பயணிகள் அனைவரும் இந்த அணைக்கு வந்து முதலைப்பண்ணையில் முதலைகள் பார்த்து செல்வார்கள். இதனால் அரசுக்கு வருவாய் கூடும். அதே நேரத்தில் பொதுமக்களுக்கும் முதலைகளால் இடையூறு ஏற்படாது என்பதால் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களும் கால்நடை வளர்ப்பவர்களும் எந்த ஒரு அச்சம் இல்லாமல் ஆற்றுக்கு செல்வார்கள். எனவே பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும் முதலைகளின் நலன் கருதியும் கீழணையில் முதலைப்பண்ணை அமைக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். என்னுடைய பேர் மகேந்திரங்க. நாங்கள் அணைக்கரை டேமுக்கு பக்கத்தில் கஞ்சங்குள்ளைங்கிற கிராமத்தில் வசிக்கிறோம். இந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 2000 குடும்பங்களுக்கு மேலே இந்த கஞ்சங்குளை கிராமத்தில் இருக்காங்க. எல்லாருமே மீன்பிடி தொழிலையும் கால்நடைகளையும் விவசாயத்தை நம்பி தான் இந்த ஊரில் இருக்காங்க. இந்த கொள்ளிட ஆற்றுல கீழே அணைக்கட்டுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200க்கும் மேற்பட்ட முதலைகள் வசிக்குது. ஆற்றுக்கு ஆடு ஓட்டிகிட்டு போகிறவங்களையோ இல்லை மீன் பிடிக்க போகிறவங்களையோ இப்போ சமீபத்தில் ஒருத்தவங்களை ஆடு மேய்க்க போனவங்கள சின்னம்மாள் அப்படிங்கிறவங்கள பிடிச்சி முதல்ல தண்ணி உள்ள எடுத்து அவங்க உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம். 60 தையலுக்கு மேலே போட்டு அவங்கள ஜெயங்கொண்டம் GHல வச்சுருந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்து குச்சை ஊண்டிட்டு தான் நடக்கிறாங்க. கிராம நிர்வாகிகளோடு நேராக பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. உங்களுக்கான நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. அவங்களுக்கான எந்த உதவியுமே கிடையாது. எந்த நிவாரணமும் இல்லை, எந்த உதவியுமே இல்லை. சொல்லிட்டு போனாங்க. இந்த முதல்ல பிடிச்ச அன்னைக்கு கிராம நிர்வாக அலுவலர் கஞ்சங்குள்ளையில் இருந்தாங்க. நேரடியாக பார்த்து ஃபோட்டோ எடுத்து நாங்கள் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துகிறோம், உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போனாங்க. இது வரைக்கும் எந்த நிவாரணமும் கிடையாது, உதவியும் கிடையாது, எந்த தகவலுமே இல்லை. எங்களுக்கு ஒரு அணைக்கரை டேமுக்கு பக்கத்தில் முதலைப்பண்ணை அமைச்சு இந்த முதலைகளை பாதுகாத்துக்கிற மாதிரி ஒரு சுற்றுலா தலமும் அமையும். பக்கத்தில் கங்கட சோழபுரம் கோயில் இருக்குது, அந்த பக்கம் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி இருக்குது. எல்லாமே ஒரு சுற்றுலா தலமாக மாறும். அரசாங்கத்துக்கும் ஒரு வருமானமாக இருக்கும். முதலைகளை பாதுகாத்தா மாதிரி விவசாயிகளுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம், மீன்பிடி தொழில், இது எல்லாமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாமே இந்த சொந்த கிராமத்தை விட்டு வெளியில் யாரும் போக முடியாது. எல்லாமே மீன்பிடி தொழிலை நம்பியும் இருக்காங்க, கால்நடைகள் நம்பியும் இருக்காங்க. அதிகாரிகிட்ட சொன்னால் நீங்கள் கொள்ளிடம் பக்கம் ஆற்றுக்கு பக்கம் போகாதீங்க, மீன் பிடிக்க இறங்காதீங்கன்னு பொதுமக்களை தான் கண்டிக்கிறாங்களே ஒழிஞ்சு எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க இறந்தே போயிருக்காங்க முதல்ல பிடிச்சி இந்த கிராமத்தில். அந்த தகவலும் சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை.
தயவு செய்து தமிழக அரசு இதுக்கு அப்புறமாவது இந்த விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஒரு முதலை பண்ணை அமைச்சு கொடுத்து முதலைகளையும் பாதுகாக்கணும், விவசாயிகளையும் காப்பாற்றணும்னு நாங்கள் தயவு பண்ணி கேட்டுக்கிறோம். என் பேர் மகேந்திரன், கஞ்சங்கொல்லை.